இத்தனை நாட்கள் மற்றவர்களை பிரச்சனைக்கு இழுத்து பிரச்சனைகளை மட்டுமே உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் தற்போது தங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், எப்படி பாதுகாப்பு வலயங்களை அமைக்கலாம் என்று கங்கணம் கட்டி காத்துக் கொண்டிருக்கிறது பாஜக. இப்போது 56 இன்ச்சு ஏன் சுருங்கிவிட்டது என்று கேள்வியுற்றால், மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். மோடியினுடைய 56 இன்ச்சு சுருங்கி கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். அது தற்போது 56 அல்ல, அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் சுருங்குகிறதா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் பாஜகவினரையும் அல்லது தங்களுடைய ஆட்சியையும் மத்தியில் பாதுகாப்பதற்காக பல பாதுகாப்பு வலயங்களை போட்டுக் கொண்டிருக்கிறது மோடியும் மோடியினுடைய அரசாங்கமும். இத்தனை நாட்கள் மற்றவர்களை பிரச்சனைக்கு இழுத்து பிரச்சனைகளை மட்டுமே உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் தற்போது தங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், எப்படி பாதுகாப்பு வலயங்களை அமைக்கலாம் என்று கங்கணம் கட்டி காத்துக் கொண்டிருக்கிறது பாஜக. இப்போது 56 இன்ச்சு ஏன் சுருங்கிவிட்டது என்று கேள்வியுற்றால், இத்தனை நாட்கள் மிகப்பெரிய அளவில் மற்ற எதிர்கட்சியினரை கொண்டு வந்து அவர்களை சிக்கலுக்குள்ளாக்கி அவர்களை விவாதமுடைய செய்து அவர்களை சிபிஐ, இடி போன்றவற்றை கொண்டு ரைடுகள் ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் கலவரத்தை தோற்றுவித்தவர்கள் இன்று அமைதியாக பல விஷயங்களை எதிர்கட்சி கூறுவதை அல்லது எதிர்கட்சியினுடைய போராட்டம் மூலமாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதன் பின்னால் சில காரணங்கள் இருக்கிறது. மோடிக்கு 56 இன்ச்சு சுருங்கிவிட்டது என்று மீண்டும் ஏன் கூறுகிறோம் என்றால், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் கத்திக் கொண்டிருக்கக்கூடிய மோடியால் 2 மாநிலங்களில் நடத்த வேண்டிய சட்டமன்ற தேர்தலை அதில் ஒரு மாநிலத்தில் நடத்த முடியாது என்று தற்போது பகிரங்கமாக அறிவிப்பு விடக்கூடிய நிகழ்வுகள்தான் மோடி பயந்து போய்விட்டாரா என்று கேள்வி கேட்கின்றனர். ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவில் ஒரே சமயத்தில் ஆட்சி முடிந்து மீண்டும் மறு தேர்தல், அதாவது மறு சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் பொழுது மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடத்த முடியாது என்றும் தற்போது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறும் அளவிற்கு பயந்து போயிருக்கிறது. முதல் கட்டமாக மகாராஷ்டிராவில் பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுமா என்பது கேள்வி. மற்றொன்று, மகாராஷ்டிராவில் எப்படி சட்டமன்ற தேர்தலை நடத்தினால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், பாஜகவிற்கு அது வீழ்ச்சியாக இருக்கும் என்ற காரணத்தினால் பயந்து போயிருக்கிறது. பல பில்களை இதற்கு கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்கட்சிகளுடைய அனுமதி இல்லாமலே பாஸ் செய்திருக்கிறார்கள். எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் செய்து வெளியே அனுப்பிவிட்டு இந்த நியாய சங்கீதா, நியாய பாரதிய சங்கீதா போன்ற பில்களை இவர்கள் பாஸ் செய்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தற்போது வக்ஃபு வாரியத்திற்கான பில்லும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவைகளை மிகப்பெரிய அளவில் பார்த்து பயப்படுகிறது இப்பொழுதைய மத்திய அரசாங்கம். வக்ஃபு வாரிய பில்லை தற்போது ஜேபிசிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், கடந்த 5 ஆண்டுகளில் ஒருமுறை கூட ஒரு பில்லை கூட எதிர்கட்சிகள் அதனை பற்றி விவாதம் எழுப்பும் பொழுதும் அது வேண்டாம் என்று சொல்லும் பொழுது கூட செவிசாய்க்காமல் அந்த பில்லை பாஸ் செய்துவிட்டு சென்ற மோடியும் அமித்ஷாவும் தற்போது இந்த வக்ஃபு வாரிய பில்லை முதல் முறையாக 5 ஆண்டுகளில் எதிர்கட்சிகளினுடைய மிகப்பெரிய விவாதங்களும் பிரச்சனைக்குரிய பேச்சுக்களும் அவர்களுடைய போராட்டத்தினுடைய காரணத்தினால் தற்போது ஜேபிசிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம். இதே போன்றுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கப்படும். இனிமேல் மோடியால் ஒன்றும் இங்கே நகர்த்த முடியாது, இனி மோடி இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு புல்லை கூட இங்கிருந்து அசைக்க முடியாது என்பது மோடிக்கு தெரியும். தங்களுடைய கூட்டணி கட்சிகள் தங்களுடன் இருந்து கலந்து விட்டால் இந்த ஆட்சியே கவிழ்ந்துவிடும் என்பதில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு வலயங்களை அமைத்து மிக பாதுகாப்புடன் இருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்களை சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ கூட அங்கீகரிக்காமல் போய்விடலாம். அப்படி அங்கீகரிக்காமல் போய்விட்டால் இந்த பில்லை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்வதை தவிர பாஜகவிற்கு வேறு வழியில்லை. ஏனென்றால் கூட்டணி கட்சிகளை பாதுகாத்து பாதுகாப்பு வலயத்திற்குள்ளாக வைக்க வேண்டியது மோடியும் அவரது கூட்டாளிகளுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னவாக இருந்தாலும் வக்ஃபு வாரியத்தினுடைய பில்லை ஜேபிசிக்கு அனுப்பி வைத்தாகிவிட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவைகளை இவர்கள் நடத்துவார்களா இல்லையா என்பது தெரியாது. அது விவாதத்திற்குள்ளாக கொண்டு வந்துதான் அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், மோடியும் அவரது கூட்டாளிகளுடைய மிகப்பெரிய சக்தி அனைத்தும் தற்போது பறிபோய்விட்டது. அவர்களால் இங்கிருந்து எதிர்கட்சிகளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு புல்லை கூட பறிக்க முடியாது என்பதுதான் உண்மையான விஷயம். மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க.
அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.